ஸ்ராங்கூர் பூச்சோங்கில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் ஃபுட் கோர்ட் எனப்படும் உணவங்காடி நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 58 வெளிநாட்டவர்கள் கைதாகியுள்ளனர். வங்காளதேசிகள், மியான்மர், வியட்நாம் நாட்டவர்கள், இந்திய, இந்தோனேசிய பிரஜைகளும் அவர்களில் அடங்குவர். 18 முதல் 40 வயதிலான அனைவரும் புக்கிட் ஜாலில் குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டனர். பொதுமக்களிடமிருந்து வந்த புகார்களை தொடர்ந்து ஒரு வாரம் கண்காணித்து நேற்று முன்தினம் அச்சோதனையில் இறங்கியதாக குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் டத்து ஜக்காரியா ஷாபான் கூறினார். குடிநுழைவுத்துறை அதிகாரிகளோடு தேசிய பதிவுத்துறை மற்றும் பொது தற்காப்பு படையும் அச்சோதனையில் இறங்கியது. தற்காலிக வேலை பெர்மிட் முடிந்த மற்றும் காலாவதியான பயண பத்திரங்களை வைத்திருக்கும் வெளிநாட்டவர்கள் அங்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள்.